ஹாய், நம்ம இப்போ மேங்கோ போபா ஷேக் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். மேங்கோ எடுத்து தோல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதோட ஃப்ளஷ் மட்டும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஃப்ளஷ் மட்டும் தனியாக அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்ச ஃப்ளஷை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் நான் போட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பதம் தான் கரெக்டு. இதை குட்டி குட்டி பாலாக உருட்டி ஒரு குட்டி கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதில் சர்க்கரை போட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்ச அப்புறம் இந்த குட்டி குட்டி பாலை அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா வெந்தக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு மாம்பழம் எடுத்து பீல் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் ஃப்ரெஷ் க்ரீமு, மில்க் மேடு, ஒரு டம்ளர் பால் அதையும் அரைச்சிக்கணும். அரைச்ச அப்புறம் ஒரு கண்ணாடி கிளாஸில் குட்டி குட்டி போபாவை போட்டுட்டு மேங்கோ போபாவை போட்டு அப்புறம் நான் ஃப்ரெஷ் க்ரீமு, மில்க் மேடும் ஊற்றினேன். அப்புறம் சும்மா ஒரு டேஸ்ட்காண்டி சாக்லேட் சிரப்பும் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் நம்ம அரைச்ச அந்த மேங்கோ ஷேக்கை இதில் போட்டுட்டோம். அப்புறம் நமக்கு இந்த போபா டீ மேங்கோ போபா ஷேக் ரெடி.